நல்லா இருக்கு. சூப்பர் சூப்பர். இட் வாஸ் வெரி நைஸ். படம் நல்லா இருக்கு. கம்ப்ளீட்லி என்கேஜிங் மூவி. துல்கர் செம்மையா பண்ணிருக்காரு. இந்த படம் ஃபேமிலியோட பார்க்கலாம். மேக்கிங் ஒரு செட்லயே படத்தை முடிச்சிருக்காங்க. படம் சூப்பரா இருக்கு. படத்தோட மேக்கிங் சூப்பரா இருக்கு. ஸ்டோரி கம்ப்ளீட்லி என்கேஜிங். அதான் சொல்றேனே, ஃபேமிலி ஆடியன்ஸ் கண்டிப்பா பார்க்கலாம். ஸ்டோரி கம்ப்ளீட்லி என்கேஜிங். ரொம்ப நல்லா இருந்தது. துல்கர் சூப்பர், ராணா சூப்பர், அண்ட் சமுத்திரகனி சூப்பர். எல்லாரோட ஆக்டிங்கும் ரொம்ப நல்லா இருந்தது. ஸ்கிரிப்டும் சூப்பர். வெரி என்ஜாயபிள் மூவி. இல்ல, பட் அந்த காலத்து மூவிஸே அப்படி ட்ராமா தானே. ஸோ தே ஹவ் enacted well and they have taken it very well. Very nice movie. Enjoyed every bit of it. சூப்பரா இருந்தது. அதே மாதிரி கொஞ்சம் ஓவர் ஆக்டிங், கொஞ்சம் இது இல்லாமக்கி பழைய காலத்து மூவிஸ் எல்லாமே கொஞ்சம் ஓவர் ஆக்டிங். அவளே பாட்டு பாடுவா, அவளே மியூசிக் எல்லாமே அதே மாதிரி ரொம்ப சூப்பரா இருந்தது. ரொம்பவே நாங்க பழைய படம் நிறைய பார்த்திருக்கோமா, அதனால நல்லாவே கனெக்ட் பண்ண முடியும். ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. மியூசிக் டைரக்டர் சூப்பர். நிறைய படம் பார்ப்பேன். நான் கேரளா. I'm a fan of Mammootty. I'm a fan of Dulquer. Super. ராணா ஆக்டிங் சூப்பர். ஃபர்ஸ்ட் டைம் ராணாவை வில்லன் எல்லாமே இப்படி ஒரு ஸ்கிரீன்ல ரொம்பவே ஜோரா இருக்கு. சூப்பர். தேங்க்யூ. நல்லா இருந்தது சார். வெரி நைஸ் மூவி. ஒரு ஃபீல் குட் மூவி. அதாவது பீரியாடிக் படம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இது வந்து ஒரு நல்ல படமா இருக்கு. எல்லாருமே ரொம்ப ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. ஹீரோயின் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. துல்கர் சல்மான் ஆக்டிங் பத்தி சொல்லவே தேவையில்ல. ஐயாவோட ரோலும் ரொம்ப ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அவர் ஐயான்னு தான் எனக்கு கூப்பிடவே வருது. அந்த மாதிரி எல்லாருமே டேக்கன் அஸ் இன்டு த கேரக்டர். நம்ம ஆடியோ லான்ச் பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அந்த படம் எப்படி இருக்கும், நம்மளுக்கு எப்படி பார்க்கும் போது நல்லா இருக்குமா. ரொம்ப ஹைப் கொடுத்தாரு துல்கர். அதுக்கேத்த மாதிரி இருந்தது இந்த படம். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அவங்க வந்து படத்துக்குள்ள படம்ங்கிறத வந்து கிளியரா காட்டினாங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. இல்ல, எனக்கு அப்படி தோணல. அதான் சொல்றேன், மகாதேவனாவே பார்த்தோம், ஐயாவே பார்த்தோம். ஸோ அதனால படத்தோடவே டிராவல் பண்ணதுனால எங்கேயுமே எங்களுக்கு லேகாவோ இல்லைன்னா வந்து வேற யாரோட இதுவோ அப்படின்னு நீங்க கேட்குற மாதிரி எனக்கு தோணல. எனக்கு அந்த படமும் அசச்சா ரொம்ப ரொம்ப பிடிச்சது. நல்லா இருந்தது. அண்ட் அவர் கடைசியில வந்து ஸ்டுடியோன்னு கம்ப்ளீட் பண்றது இன்னும் சூப்பரா இருந்தது. ஸோ ஒரு ஆக்டர் வந்து கடைசியில அவங்க ப்ரொஃபஷனுக்கே போறாங்கிறது நல்லா காட்டியிருந்தாங்க. டைரக்டர் வந்து மனமார்ந்த பாராட்டுகள். துல்கர் சல்மான் பத்தி சொல்லவே தேவையில்ல. ஒரு மாஸ்டர் பீஸ். துல்கர் சல்மானுக்கு மாஸ்டர் பீஸ் படம். சூப்பரா பண்ணிருக்காரு. விஜய் சூப்பரா பண்ணிருக்காரு. ஆக்சுவலா நிறைய படங்கள் நல்லா பண்ணிருக்காரு அவரு. ஸோ பெரிய ஹைலைட்டான விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி ஒரு படங்கள்லாம் வந்து ரொம்ப பொறுமையா பாத்தீங்கன்னா துல்கர் சல்மானுடைய அந்த பர்ஃபார்மன்ஸ், இந்த படத்தோட சொல்ல வர கருத்து என்ன, ஒரு சினிமா வந்து எந்த அளவுக்கு வந்து மெனக்கட்டு ஒர்க் பண்ணுவாங்கன்றத அவ்வளோ பர்ஃபெக்டா சொல்லியிருக்காங்க. ஸோ நிச்சயமா வந்து என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் படத்தை. நிச்சயமா வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த படம் வந்து ஒரு அவார்டு வாங்கக்கூடிய படம். கண்டிப்பா அவார்டு வாங்கும், நிஜமா சொல்றேன். ஸ்டோரி வந்து ஆக்சுவல் தாங்க. இப்ப நம்ம நிறைய திரைப்படங்கள் நம்ம பார்த்திருக்கீங்களா, அந்த நடிகை திலகம், இருவர், வெள்ளித்திரை, இந்த மாதிரி சினிமாக்குள்ளேயே சினிமா சம்பந்தப்பட்ட படங்கள் எடுத்திருப்பாங்க, நீங்க பார்த்திருப்பீங்களா. ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தான் அந்த படம். பட் என்னன்னா, துல்கர் சல்மான், சமுத்திரகனி, ராணா டகுபதி மிரட்டி இருக்காங்க படத்துல. சீரியஸா சொன்னா மிரட்டி இருக்காங்க. இல்லங்க, இதெல்லாம் அந்த மாதிரி இல்ல. ஒரு டிராமா பார்த்த ஃபீலிங் தான் உங்களுக்கு கிடைக்கும். பட் ஆனா வந்து நடிப்புல இப்படிலாம் கூட பண்ண முடியுமான்றது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஸ்டைல் மேக்கிங், சூப்பரான மேக்கிங்ல பண்ணியிருக்காங்க. ஒண்டர்ஃபுல் பிக்சர், ஒண்டர்ஃபுல். டெஃபரண்டா எல்லாரும் போயிட்டு தியேட்டர்ல பாருங்க. இப்படிலாம் சினிமா எடுக்க முடியுமா அப்படின்னு வந்து உங்களையே ஏங்க வைக்கும். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான படம். டோன்ட் மிஸ் த மூவி. என்னை பத்தி என்ன சொல்றேன், நிச்சயமா இந்த படத்தை மிஸ் பண்றாதீங்க. இந்த பாட்டு வேணும், இந்த குத்து பாட்டு வேணும், இந்த கேங்ஸ்டர் படம், இந்த ரவுடி படங்கள், இந்த வெட்டு குத்து, இந்த ஜாதிய படங்கள், இப்படிலாம் பல படங்கள் சாயல் நம்ம பார்த்துருக்கோம் பார்த்தீங்களா. இதெல்லாம் தவிர்த்துட்டு ஒரு சினிமானா எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கு இந்த படம் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். காந்தா செமையா இருந்துச்சு. ஒரு 4 பேர், துல்கர், சமுத்திரகனி,
பாக்யஸ்ரீ, ராணா 4 பேரும் போட்டி போட்டு நடிச்சிருக்காங்க. எனக்கு தான் நேஷனல் அவார்டு வேணும் கிடைக்கணும் அப்படின்னு போட்டி போட்டு நடிச்ச மாதிரி இருந்துச்சு. 4 பேருமே சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. படத்தோட ரைட்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. மேக்கிங், செட்டு அதெல்லாமே நம்ம 50ஸ்ல இருக்க எந்த படமும் பார்த்துருக்க மாட்டோம். ஸோ 50ஸ்ல படங்கள் எப்படி இருக்கும், அப்ப இருந்த மக்கள் லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு ரீவிசிட் பண்ண மாதிரி இருந்துச்சு. பயங்கர நோஸ்டாலஜியாவா இருந்துச்சு. ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. பாதி வந்து பிளாக் அண்ட் ஒயிட், பாதி கலரு, செகண்ட் ஹாஃப்ல இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு படமே ஃபுல் படமுமே நிறைய ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு. படம் கொஞ்சம் ஸ்லோவா தான் போகும். பட் மெய்யழகன் பாக்குற அளவுக்கு எனக்கு பொறுமை இருக்கு அப்படின்னா இந்த படம் தாராளமா பார்க்கலாம். இல்ல எக்ஸ்பெக்டேஷன் வச்சு வந்தாலும் வேலைக்கு ஆகாது. நான் கமர்ஷியல் படம் மட்டும் தான் பார்ப்பேன்னாலும் வேலைக்கு ஆகாது. அதான் மெய்யழகன் அளவுக்கு நான் பொறுமையா உட்காந்து பார்ப்பேன் அப்படின்னு உட்காந்தா படம் ஒரு நல்ல ஒரு படம். செம்மையா துல்கர், சமுத்திரகனி 2 பேருமே போட்டி போட்டு நடிச்சிருக்காங்க யார் பெஸ்ட்னு. செம்மையா பண்ணியிருக்காரு அவரு. துல்கர்லாம் சரியான பெர்ஃபார்மன்ஸ், ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு. இது இல்ல அது நிறைய கான்ட்ரவர்சி வந்துச்சு. பட் அவருக்கும் தியாகராஜ பகதூருக்கும் எதுக்கும் எந்த சம்பந்தமே கிடையாது. இது ஃபுல்லா 100% ஃபிக்ஷனல் ஸ்டோரி தான். எங்கேயுமே அவங்களோட ரெஃபரன்சஸ்லாம் எதுவுமே இல்லை. 50ஸ்ல இருந்த ஒரு சூப்பர் ஸ்டார் அவ்வளோ மட்டும் தான் சொல்லியிருக்காங்க.